அதான் கிடந்து முழிக்கிறாரு. நிலம் கிட்டத்தட்ட கைவிட்டு போயிருச்சுன்னே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப யாரோ சொல்லி எதேச்சியா என்கிட்ட வந்திருக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா அவர் என்ன மாதிரி விவரமான ஆள்னு சொல்லுங்க. ஆனா அவர் வசதியான ஆள். ஆ, பணக்காரங்க அசால்ட்டா இருக்கலாம். ஏன்னா ஒரு சொத்து போனா இன்னொரு சொத்து இருக்குமே. பூரா கேளுப்பா. பிரச்சனை என்கிட்ட கொண்டாந்து நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். இதை பாருங்க ஐயா, தாலுகா ஆபீஸ் ரெஜிஸ்டர் ஆபீஸ்னு அங்கே எங்கே போய் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பீராஞ்சு சொத்து உங்களுதாங்கிறதுக்கு ஆதாரம் தேடிட்டா போதும், போன சொத்தை திரும்ப வாங்கிடலாம்னு. ஏமாமா கோர்ட்டு கேஸுன்னு போனா வருஷக்கணக்காகி போயிருமே. அதனால தான் ரெண்டு பார்ட்டியுமே கோர்ட் பக்கம் போகிறதுக்கே தயாராக இல்லை. ஆனால் போலீஸில் சொல்கிறான், இதை பாருங்கய்யா, சொத்து உங்கள் பரம்பரை சொத்து தாங்கிறதுக்கு ஆதாரம் தஸ்தாவேஜெல்லாம் கொண்டாங்க, பாக்கியை நான் அங்கே பார்த்துக்கிறேன். யார் உங்கள் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அவங்கள நான் விரட்டி கொடுக்குறேன், எங்களை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுங்க. அவனை கவனிக்கிறத விடு, இது நல்லபடியாக முடிஞ்சா பார்ட்டியே எனக்கு கணிசமாக ஒரு தொகை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏமாமா இம்புட்டு லேட்டா சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம பணத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் இப்போ கிளம்புறேன். இந்த சொத்தை கோபாலுக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை. அங்கே போய் என்னன்னு கேட்பேன். கோபால் நில பத்திரத்தை கொடுண்ணா. பா, விவரம் சொல்ல வேணாமா? கோபால் நிலம் எங்கே இருக்குது, சுத்து வட்டாரத்தில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இதில் குறித்து வச்சிருக்கிறேன். இதை காமிச்சு கேளு, அவன் பழைய ரெக்கார்டெல்லாம் எடுப்பான். சிதம்பரம். யாரு? அட கணேசா, பையாவா, என்னையா அத்தி பூத்தாப்புல? வாங்க. வா வா வா. எங்கேயாவது வெளியில போயிருப்போன்னு சந்தேகத்திலே வந்தேன். நல்ல வேலை வீட்டிலே இருக்கேப்பா. வா வா, உட்காரு வா வா. ஒரு அவசர வேலையா என் மருமக புள்ளிய வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, எங்க உன் பொண்ணுகளே காணோம்? ஒன்னும் ஒரு வேலையா போயிருக்குது. இந்த பாரு, நீ வந்திருக்கிற, உனக்கு ஒரு வாய் காய்ப்பு கொடுக்க கூட வீட்டுல பொண்ணுங்க இல்ல. அதனால என்னப்பா? சொல்லுப்பா, வராத இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கிற, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லை சிதம்பரம். பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கேன். அதை செய்ய வேண்டியதானே? பையனுக்கு வேலை ஆயிருச்சு, அடுத்த கல்யாணம் ஆகணும்ல. அதான் சிதம்பரம், பையன் மெட்ராஸ்ல வேலையா இருக்கான். அதனால மெட்ராஸ்ல இருக்கிற படிச்சவனா தேடிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம சரோஜா வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காமே, அதுவும் படிச்ச பொண்ணு தானே, நமக்கு முறை சரியா வரும்ல. அவங்க வீட்டு ஆண் எப்படி பொண்ணு எப்படின்னு உங்க கிட்ட அபிப்பிராயம் கேட்கலாம் வந்தேன். நீங்க சொல்றத வச்சுதான் நான் முடிவு பண்ணணும். சரோட மாமியார் குணம் எப்படி, அங்க சம்பந்தம் பண்ண ஒத்து வருமான்னு நீங்க தான் சொல்லணும். சரோட மாமியாரா? அது சரியான கோவக்கார பொம்பளையாச்சே. போசு, கொஞ்சம் சுமாரு, நான் பேசிட்டு இருக்கேன்ல. அது ஒண்ணுமில்ல கணேஷ், அந்த அம்மா கொஞ்சம் முன்கோபக்காரி. அதை பத்தி உனக்கு என்னப்பா கவலை? நீ என்ன பொண்ணு கொடுக்கவா போற? மாமியாரை பத்தி கவலைப்பட, பொண்ணு எடுக்க தானே போற. அது என்னமோ உண்மைதான். இதை பாருப்பா, நான் சொல்லி அனுப்புறேன், நீ போய் பாரு, பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். என்ன சிதம்பரம், நீ என்னமோ எங்களை தனியா ஒதுக்கி விடுற மாதிரி பேசுற? அந்த வீட்டுல சம்மந்தம் பண்ணவன் நீ இல்ல முன்ன நின்று நடத்தி வைக்கணும். கணேஷ், நான் அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. எனக்கும் அந்த அம்மாவுக்கும் சின்ன சின்ன மனத்தாங்கல்லாம் உண்டு. அதனாலதான் நான் வர தயங்குறேன்.